இப்படி ஒரு கிரேவியை நான் லைஃப் டைமில் சாப்பிட்டது இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு வறுத்த மீன் கறி. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், இதுதான் மெயின் டிஷ்ஷே. இதுக்கு நான் வஞ்சர மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன மீன் வேணால் எடுத்துக்கலாம். பெரிய மீனாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட உப்பு, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து குக் பண்ணி தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். டேஸ்டியான வறுத்த மீன் கறி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. எங்கள் வீட்டில் இந்த நண்டு செஞ்சாலே நண்டை விட கிரேவிக்கு தாங்க அடிச்சுப்போம். ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 ஸ்லைஸ் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கருவேப்பிலை, அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வாஷ் பண்ணியிருக்க நண்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு திக்கான கிரேவி ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்தால் போதும். டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி. ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி கனவா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா நாக்கிலே நிற்கும். டேஸ்டியான செட்டிநாடு கனவா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கனவாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான செட்டிநாடு கனவா மசாலா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீ ஃபுட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சீக்ரெட் மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணியிருக்க மீனுக்கு மேலே 2 சைடும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில பொரிச்சு எடுங்க. மசாலா கல்லுல ஒட்டாம இருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு தோசை கரண்டி வச்சு அழகா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா மசாலா கல்லுல ஒட்டாம அழகா வரும். இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.